உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது நம்ம கடையில நடந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல வாங்குனது. ஹே சூப்பர் கேசவா, சூப்பர். நீ ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ்ல படிப்படியா முன்னேறி பெரிய லெவலுக்கு போகணும். அப்புறம் பிசினஸ்ல குடுத்தல் வாங்கல் சரியா இருக்கணும். எல்லாத்தையுமே ஆன்லைன்லயே சென்ட் பண்ணிடு, சரியா? அப்பதான் அக்கவுண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும். உத்தரவு மகாராணி. செஞ்சிட்டா போச்சு. இன்னும் வேற ஏதாவது செய்யணுமா? கேசவா, என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கப்புறமாவது உன்னை எல்லாருமே பிசினஸ் மேனா தான் பார்க்கணும். உனக்கு இப்ப இருக்கிற மரியாதையை விட கூடுதல் மரியாதை கிடைக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையே இவங்க கேசவனோட அம்மா, இவங்க கேசவனோட அப்பா, கேசவனோட அண்ணன்னு எல்லாரும் உன் பேரு சொல்லிதான் அடையாளப்படுத்தணும். சரி, ஓகே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இன்னையில இருந்து சரியா 6 மாசத்துல சினிமாவுல சொல்ற பேன் இண்டியா ஸ்டார் மாதிரி நம்ம கடைய பேன் இண்டியா மாடலை மாத்தி காட்டுறேன் பாரு. சூப்பர் பேபி, இததான் நான் எதிர்பார்த்தேன். இந்தா சார், ஒரு பெக் போடுறீங்களா சார்? ஏய், யாரு? நீங்க தான் சார். லைட்டா போடுங்க. இல்ல. என்ன சார், பார்ட்டிக்கு வந்துட்டு குடிக்காம இருந்தா நல்லாவா சார் இருக்கும்? குடிங்க சார். ஏங்க, நீங்க குடிப்பீங்களா? நோ அஞ்சலி, எனக்கு அந்த பழக்கமே இல்லை. சும்மா ஃபார்மாலிட்டிக்காவது லைட்டா சாப்பிடுங்க சார். ஒரு நாள் தானே, ஒரு ஸ்மால் சாப்பிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் சார். சாப்பிடுங்க சார். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் கிட்ட சார் குடிக்க மாட்டாருன்னு தெரியாது உனக்கு? போடா. எங்க வந்து என்ன பண்ற? சாரி சார், கொஞ்சம் போதை ஆயிட்டான். போதையில இருந்தாலும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேணாம். சொல்லி வைங்க. அத்தை அத்தை, இந்தாங்க, முதல்ல பாலை குடிச்சிட்டு மாத்திரையை போடுங்க. ஐயோ, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நைட்டு நீங்க எதுவும் சாப்பிடல, பாலாவது குடிங்க. சரி. வந்துட்டியாடா? என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு? ரொம்ப வேலையா இருந்ததா கடையில? பாரு, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. ஆமா ஆமா. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா நீ வரியே. கணக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு வரியா? ஆமா அத்தை, கடையோட முழு பொறுப்பும் இப்ப அவங்கிட்டதான் இருக்கு. கடைக்கார அண்ணன் எல்லா பொறுப்பையும் இவங்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவனை நம்புறாரு அத்தை. கடையில சேர்ந்து கொஞ்ச நாள்லயே நல்ல பேரு சம்பாதிச்சிட்டியடா. இத பாரு, இந்த பேரை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். என்ன? அவன் காப்பாத்துவான். என்ன பசிக்குதா? பசிக்குதா பாரு. எல்லாம் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், போய் கை கால் கழுவி வா. போ. நான் குடிக்கிறேன். எல்லாம் ஈஸியா கிடைக்கணும்னா எப்படி வெற்றி? எலெக்ஷனுக்கு மட்டும் எப்படி தெரு தெருவா மேடை போட்டு ராத்திரி பகல்னு பார்க்காம ஓட்டு கேக்குறீங்க? ஒவ்வொரு ஓட்டையும் கன்வின்ஸ் பண்றது என்ன சாதாரண விஷயமா? இதுல எதிர்கட்சிக்காரங்க ஓட்ட வேற உங்களுக்கே போட வைக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி? உங்க வாய்ஜாலம் தானே, அதுவும் ஒரு திறமைதான். ஆமா ஆமா நீ. அந்த மாதிரி துளசிய கன்வின்ஸ் பண்ணுங்க, நம்பிக்கைய சம்பாதிங்க. நீங்க லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்றதும் இல்ல வீட்டை பாக்குற பொண்ண கல்யாணம் பண்றதும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல வெற்றி. கல்யாணமே வேணான்னு சொல்ற பொண்ணோட மனச மாத்தி கல்யாணம் பண்றதா பெரிய விஷயம். அத மட்டும் செஞ்சிட்டீங்க, என் கொழுந்தனாரு திறமையான ஆளுன்னு கெத்தா வெளியில சொல்லிப்பேன். நீங்க எல்லாத்தையுமே ஒரு கை பாத்துறீங்க. ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களை விட திறமையான ஒருத்தன் வந்து துளசிய தூக்கிட்டு போயிடுவான். அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? பின்ன என்ன, இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? நீங்க வேணா முடியாதுன்னு ஒதுங்கி போயிடலாம், ஆனா கண்டிப்பா துளசிக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப நீங்க வருத்தப்பட்டு ஒன்னும் ஆகாது. அதனால இப்ப இருக்கிறத விட அவங்கள அதிகமா லவ் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க.
அவங்களோட நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு சம்பாதிங்க. அவங்களையே நான் கட்டினா வெற்றியதா கட்டுவேன்னு அவங்கள சொல்ல வைங்க. என்னை கேட்டா உங்களால எல்லாமே பண்ண முடியும். ஆனா ஏன் பயப்படுறீங்கன்னா எனக்கு புரியல. அண்ணி என்னால முடியும். கண்டிப்பா முடியும் வெற்றி. இன்னைக்கு எலெக்ஷன் வந்தாலும் மாமா தான் ஜெயிப்பாரு. அதுக்கு காரணம் யாரு? நீங்க. அவ்ளோ பெரிய கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களால ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு வெற்றி? நானே அவ சொன்னதும் பதட்டமாயிட்டேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பயங்கர பாசிட்டிவ் ஆயிட்டேன். அண்ணி நான் விட மாட்டேன் அண்ணி. கண்டிப்பா நான் துளசிய கல்யாணம் பண்ணி காட்டுறேன். யோசி, நல்லா யோசி. நீ மாமா கிட்ட காதல் விவகாரத்தை சொல்லணும். இப்பவே மாமா உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். அப்புறம் நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும். ஆல் தி பெஸ்ட் வெற்றி. அண்ணி நன்றி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. குழந்தைங்க சாப்பிடாம இப்படி வேண்டான்னு அடம் பிடிச்சா அம்மாவும் இப்படிதான் ஊட்டுறதுக்கும் அடம் பிடிப்பாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னாச்சு? இல்ல இந்த மாதிரிலாம் அம்மா ஊட்டி எனக்கு ஞாபகமே இல்ல. ஒருவேளை நிஜமாவே ஒரு அம்மா என்ன ஊட்டி வளர்த்திருந்தாங்கன்னா அது இப்படிதான் இருந்திருக்கும் போல. இந்த சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சாப்பிட்டதுலயே பெஸ்டான ஃபுட்டா இதை நான் ஃபீல் பண்றேன். ஏங்க சாப்பிடும் போது பேசக்கூடாது. சாப்பிடுங்க. ஒரு தாய்க்கு 100 பிள்ளைங்க இருந்தாலும் அந்த 100 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அந்த அம்மா நினைப்பா. அந்த 100 பிள்ளைங்கள்ல ஏதாவது ஒரு பிள்ளைக்கு முடியலனாலும் கூட அவ துடிச்சு போயிடுவா. அதுதான் அம்மா. துளசி, இந்த குடும்பத்துல எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்காங்கன்னு தான் தோணுது. ஆனா நீ மட்டும்தான் இப்படி இருக்க. மா இங்க பாரு. மா நான் சந்தோஷமாதாம்மா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். இல்ல துளசி, இது போய் அம்மாக்கு நல்லா தெரியும். நீ என்ன ஏமாத்தல துளசி, உன்ன நீயே ஏமாத்திக்கிற. அம்மாவுக்கு நல்லா தெரியும் நீ சந்தோஷமா இல்லைன்னு. நீ இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் நான் வேண்ட கடவுள் உன் மனச மாத்தி உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குன்னு நான் நம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.